சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 நாங்கெல்லாம் சிம்ம ராசி தெரியும்ல. ஊருக்குள்ள இப்படி சொல்லியே சார் டெத் வீட்டுக்கு போனால் கூட அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார். கேட்டால் சிம்மராசின்னே சொல்கிறாங்க. உண்மைதான். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் யாருன்னா நீங்கள் தான். வெளியே போனால் அழுவ கூட முடியாது உங்களால். சிம்மராசின்னு பில்டப் பண்ணியே உங்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்க லாஜிக் தெரியாது. 8குடைய குரு பகவான் யாரு? 8குடையவன் 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் எப்பயுமே வினோத் 3 கோடி 6ல் 6 கோடி 8 இந்த மாதிரிலாம் மாற்றி இதானா அது பேர் விபரீத ராஜயோகம். 8குடையவன் 12இல் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் வரும் பொழுது தங்கமாக வாங்குவாங்க. தங்கம் சார் நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கும் தங்கம் வாங்குவீங்கிறீங்க. தங்கம் வாங்குற மாதிரியா சார் இருக்கு? பாருங்க, நீங்கள் தங்கம் வாங்குங்கோ, வெள்ளி வாங்குங்கோ, ஏதோ வாங்குங்கோ. பட் ஆனால் ஒரு விஷயம் 1 கிராம் தங்கமாவது வாங்குவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. யூ ஆர் திங்கிங் டூ மச். ஸோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்கன்னு நினச்சிக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். பட் உங்கள் ஃபோக்கஸ் கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது அதை நோக்கி போகும்னு சொல்ல வரேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா 12ஆம் இடம் என்பது சுப செலவுகள். ஒரே பிஸி. நேராக போங்க. ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அப்படியே 100 ரூபாய் நோட்டா பேங்க்லேயோ ஏடிஎம்லையோ எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டு போட்டு பண்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மொய் வைக்கிற வேலை தான். நேராக போகிறீங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வரிசையாக காது குத்துற ஃபங்க்ஷன், இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான். சுப செலவுகள். இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சுப செலவுகள். நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் மொய் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் உங்கள் வேலை. 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. அதை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு போகிறீங்க. 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு வாங்கணும், வீடு மாடு மனை என்பதால் வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணம் முதன்முறையாக வருகிறது. பொதுவாகவே வினோத், சிம்மராசிக்காரர்கள் வீடு கட்டினா அந்த வீட்டில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஒன்று வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டி சொந்தமாக நான் வந்து பெரிய பேலஸ் கட்ட போகிறேன், என் பொண்டாட்டிக்கு பரிசு கொடுக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் வந்து இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாறும். இது வரைக்கும் நான் ஒரு ஜாலியாக இருந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை தரும் இடம். அதை குரு பார்க்கும் பொழுது கடனை அடைக்கணும்னு உங்களுக்கு தோணப்போகுது. சிம்மராசிக்காரர்கள் முக்கியமாக கடன் அடைக்க போகிறாங்க. இந்த வருடத்துக்கு எண்டுக்குள்ளே நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதை அடைச்சிருவீங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் உங்களுடைய பெரிய பயமே என்னென்னா, அஷ்டம சனி வந்துட்டானே, நம்மளை நிம்மதியாக வாழ விடுவானா தெரியலையே. பார்க்குறவங்களாம் என்ன சிம்மராசி, ஐயோ உங்களுக்கு அஷ்டம சனியாச்சே, எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணீங்க? இப்படி கேட்டு முன்னெல்லாம் கூட ஜோதிட அறிவு மக்களுக்கு கம்மி. இப்போல்லாம் எல்லாரும் எல்லா சேனலும் பார்க்குறாங்க. யாராவது சிம்மராசினா உடனே அடுத்த வாரத்தை ஆமாம் உங்களுக்கு அஷ்டம சனியாச்சேன்னு அடுத்த வாரத்தை கேட்குறது. அந்த அஷ்டம சனியை குரு பார்க்கும் பொழுது ஸோ அது வந்து ஒரு அவருடைய ஆக்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்போ இயக்கம் நின்று போய் விடுகிறது. அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறிவிடுகிறார். அஷ்டம சனி தான் இருந்தேன், இப்போ குரு பார்த்ததால் அதிர்ஷ்ட சனியாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சனி விலக்கு கிடச்சிருச்சு. 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து பண்ண வேண்டிய டார்ச்சர் எல்லாம் நிறுத்தி கொள்கிறார். ஸோ இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எதை சொல்லலாம்? கவனமாக இருக்கணும்னா என்ன தான் சொன்னாலும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவு ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிபெண்ட் மனிதர்களோடு டிபெண்டன்சியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து தங்கச்சி கல்யாணம் வரிசையாக வந்து உங்களுக்கு வளகாப்பு, அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம், ஐயோ முடியலப்பா, என்னாலும் முடியல, ரியலாக முடியல, எத்தனை லோன் தான் போடுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிப்பீங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனாலும் அது சுகமான சுமை. எவ்வளோ மதிப்பெண் குருஜி உங்களுக்கு? 100க்கு 90 மார்க் தரலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது.
கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் சிம்மராசிரா. என் தம்பி ஹரி சொல்லுவான், சிம்மராசிரா அப்படின்னு. சிம்மராசினா என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் எங்கே போனாலும் சார், ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவு கூட விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ சிம்மராசி அழுவக்கூடாது இப்படியே ஓட்டுறாங்க. இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது நன்மை செய்வானா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். ஏனென்றால் அவர் தான் அஷ்டம சனி ஆச்சு. உங்களுக்கு வேறு அவர் 7ஆம் பொருத்தம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்போது இந்த சனி தருகின்ற டார்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்றை கேட்க ஒரு ஆள் இல்லையா, ஒருத்தன் வருவான் அப்படின்னா அவர் தான் குரு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு படத்தில் விவேக் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த மாதிரி இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவான், அவர் தான் வந்துட்டார். ஸோ பெத்த நாயுடு அந்த ஜோக்கு. அப்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தவர் 12க்கு வந்துட்டார். நேராக சிம்மராசிக்காரங்க ஓடி போய் 1 லட்ச ரூபா கேஷ் எடுத்து, 1 லட்சமா எடுங்க சார், எடுங்க, பொறுமையாக கேளுங்க, 1 லட்ச ரூபா 100 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே ட்ராவல்ஸ்லேயே இருக்க போறீங்க. ஒரே ட்ராவலிங் தான். எங்கே இருக்கிறே? குத்தாலத்தில் இருக்கேன், நம்ம மாமா பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ எங்கே இருக்கிற? கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன், நம்ம தம்பிக்கு பொண்ணுக்கு காது குத்துறாங்க. ஏன்னா ஒரே விழாவாக போகுது. கடை எப்படா திறப்ப? கடையை திறக்க நேரமே இல்லைடா. ஏதாவது ஒரு விழா வச்சு பத்திரிக்கை போயிட்டே இருக்கு. அது மாதிரி நடக்கும். சுப நிகழ்ச்சிகளாக சுற்றுவீங்க. சில பேர் வீடு கட்டுவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் கல்யாணம், இப்போ தான் தங்கச்சி கல்யாணம், அடுத்து திடீர்னு பார்த்தா ஒய்ஃபு வளகாப்பு, வரிசையாக பண்டிகை வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருடம் பண்டிகை வருடம். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது பிருந்தா பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆவாத போவாத இடம் அது. 4ஆம் இடம் என்பதால் சுகஸ்தானம் கெடுகிறது. 4ஆம் இடத்திலே வீடு, மாடு, மனை வாங்கியிருப்பாங்க, லேண்டு, பூமி, கட்டடம் கட்டலன்னா பாதியில் நின்றோம். இந்த மாதிரி நடக்கும்.
நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிறது. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உலகத்தில் கடன் அப்படிங்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். அது குரு பகவான் பார்க்கும்போது கடன் தீரப்படுகிறது. நிறைய பேர் சார் புதுசாக பணம் வருமா, நான் புதுசாக எப்படி ஏர்ன் பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேனா, இன்வெஸ்டர் கிடைச்சா போதும் அப்படியே பிஸ்னஸ் கீழ்ச்சிடுவேன் எல்லாம் சொல்லுவோம். நன்றாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு கடன் வச்சுருக்கீங்களா, உங்கள் ஜுவல்ஸ் வாங்கி அடமானம் வச்சு அந்த 10 லட்சத்தை முதல்ல அடைங்க, அப்புறம் கதையை அப்புறம் பேசலாம். உங்கள் ஒய்ஃப் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மாதம் இவ்வளோ சம்பாதிப்பேன். மீட்டதை முதல்ல, வச்சதை முதல்ல ஈடு, அப்புறம் அடுத்த கதையை பார்க்கலாம். இது எல்லார் வீட்லேயும் நடக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கையில் கடன் வச்சுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வச்சுட்டு இருப்போம். ஐயா முதல்ல இதை அடைங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் அடைக்கின்ற இதில் வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக வருகிறார் குரு பகவான் 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும்போது என்ன ஆகும், 8ஐ பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அஷ்டம சனியாக வந்தவர் அவரை குரு பார்த்து புனித சனியாக மங்கள சனியாக மாற்றி விட்டுறார். இனி சனி உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய போகிறார். சகல காரியங்களிலும் சௌபாகியத்தை தருவார். எந்த சனி உங்களுக்கு பிரச்சனையானாரோ அவரே அனுகிரகத்தை செய்யும் போது ஃபாரின் அனுப்புவார். முக்கியமாக சூடான நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த துபாய், அரேபியா மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே போனால் சார் குண்டு போடுறாங்க சார், இல்லை அதை போரெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி துபாய் போகலாம். அடுத்ததாக இந்த ஷார்ஜா போகலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஓகேங்களா. வெப்ப பிரதேசங்கள், ஆப்பிரிக்கா வெப்ப பிரதேசங்கள் போகலாம். குளிர் பிரதேசங்கள் கிடைக்காது, வெப்ப பிரதேசங்கள் கிடைக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த நாடுகள்ல பயணம் மேற்கொள்ளும் போது அந்த இடங்கள்ல தொழில் செய்தால் அவர்களுக்கு சிறப்பான கண்டிப்பா நிச்சயமா சிறப்பா இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கையில அந்த இடத்துல ஒரு இன்க்ரிமெண்டோட கிடைக்கின்ற ப்ரொமோஷனாக இருந்தால் போங்க. வெறும் ப்ரொமோஷன் மட்டும் தான், இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னா போக வேண்டாம். காரணம்னா குரு பார்க்கும் பொழுது ஃபினான்ஸை டெவலப் பண்ணுறதா குருவுடைய நோக்கம். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொதுவாகவே கடல் தாண்டிட்டாலே அஷ்டம சனி பலிக்காது. அது வகையில் கடல் தாண்டி செல்வது சிறப்பு. கண்டிப்பா. 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 90 மார்க். நல்லா இருக்கு சுவாமிஜி. 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆள் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேனே, அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான்.
அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இத வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.